ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ மார்னிங்ல பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்ட பிறகு எங்களுக்கு இங்க மீன்பிடி தடை காலம். அதனால எங்களுக்கு பக்கத்துல மீன் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆயிட்டு அங்க வெளியே போய் மீன் வாங்கி தாங்கப்பா மார்க்கெட்ல போயின்னு சொன்னேன். அதனால பிள்ளைங்கள ட்ராப் பண்ணிட்டு நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து காலையில ஒரு 7 o'clock போன மீன் மார்க்கெட். இது தாங்க இங்க இருக்கிற பில்டிங்ல இருக்கிற மீன் மார்க்கெட்டு. பாருங்க பாப்லேட்டு. இங்க நாங்க எதை பாப்லேட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் நிறைய இருந்துச்சு. பாப்லேட் நிறைய இருந்துச்சு. வேற பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாத்தம் அடிச்சது பாருங்க அங்க உள்ள போன பிறகு. பட் ஆனாலும் நம்மளுக்கு மீன் வாங்கறது ஆசையா இருந்துச்சுன்னா எதையாவது விடுவோமா? இப்படிதான் மீன் பார்த்தோம். நாங்க இந்த இது வாங்கினோம், ஜிங்கா. இது ஜிங்காவும் பாப்லேட்டும் வாங்கினேன். நான் இருக்கலாம். இது சூப்பரா இருந்துச்சுங்க. 1 கிலோ 300 தந்தாங்க. நாங்க இதுல ஒரு 2 கிலோ வாங்கினோம். அதுக்கப்புறம் பாப்லேட் ஒரு 2 கிலோ வாங்கினோம். பாப்லேட் 1000 ருபீஸ் கிலோன்னு வந்துச்சு. ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷுன்னா நம்ம சொல்ல முடியாதுக்கு ஊர்ல கிடைக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷு. ஆனா ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆனா இப்படி தாங்க இங்க உள்ள பில்டிங்ல தான் இங்க ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். ஃபிஷ் மார்க்கெட்லாம் இப்படி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த சீலா மீன்லாம் இருக்குல்ல, எடுத்து யாரையாவது அடிச்சா செத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஹார்டாக இருந்துச்சு. அவ்வளவும் ஃப்ரோசன் தான். அப்படி ஒன்றுமே கிடையாதுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஃபிஷ்ஷு எல்லாமே ஃப்ரோசன் தான். ஆனால் அதுலேயும் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வந்தோம். தேங்க்யூ.